அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மிக முக்கியமாக நியூஸ் பேஸ்டோ, சார்ட்டோ, இண்டிகேட்டர்ஸோ, வேர்ல்டு மார்க்கெட் இம்பாக்டடோ, எஃப்ஐ டேட்டாவோ, டிஐ டேட்டாவோ எதுவுமே பார்க்காமல் மிக எளிமையாக சந்தையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இதற்குண்டானது வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது பிப்ரவரி 25ஆம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு வகுப்பு துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். இது கண்டிப்பாக உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் மற்றும் உங்களுடைய ஈடுபாடு அடிப்படையில் மட்டுமே வெற்றி வாய்ப்பை கொண்டு வர முடியும். எங்களிடம் கட்டண பயிற்சி இணைவதால் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தில் இணைய வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றிகள் இருக்கும். வியாபாரம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா அந்த வியாபாரத்தில் உள்ள அனைத்து தன்மைகளும் அறிந்தவர்களே வெற்றி பெற முடியும். ஏன்னா ஒரு பணம் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வந்துட்டு பை செல் பண்ணி நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கறது சொல்லவே முடியாது. அதில் வாய்ப்புகள் எந்த இடத்துல இருக்கு, அப்ப எந்த இடத்துல செய்ய வேண்டும், எந்த இடத்துல தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறவங்க தான் அது சரியாக வியாபாரம் செய்ய முடியும். அதனால் நம்மிடம் கட்டண பயிற்சியில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களோட முடிவெடுக்கும் திறன் உங்களுடைய ஈடுபாடின் அடிப்படையில் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற இடத்தில் நீங்கள் இணையலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளை தட்டி தூக்க முடியுமா 0 to hero அப்படிங்கறதான் வாங்க பார்க்கலாம். சந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமை அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். அந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹை மற்றும் லோ அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகள் அந்த மாதிரி நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்கு. அந்த 170 புள்ளிகள் அப்படின்னாலும் கூட நம்மளுடைய எல்லை கட்டுப்பாட்டுக்குள்ள, நம்ம அட்டவணையோட எல்லை கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கறத மிக துல்லியமாக நீங்கள் பார்க்க முடியும். இதனை அறிந்தவர்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு வந்து இதற்குண்டான வீடியோ பதிவு கொடுத்திருக்கிறோம். நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் பாருங்க, நம்மளுக்கு 17,839 இருந்து 18,046 மட்டும். இது வந்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், அந்த இடத்துல இருந்து வைட் ரேஞ்சோட டாப் அந்த ரேட்டுக்கு எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக இன்னைக்கு பொருந்தி இருக்குன்னு பாருங்க. அதனால அட்டவணை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. அதனால 17,853 டு 18,034, இப்போ 18,000க்கு மேல முடிவுற்றனால இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிப்டி பாருங்க. பேங்க் நிப்டி 41,795 ஹை, 41,455 லோ, கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகளோட பயணம், 350 புள்ளிகளோட பயணம் கொடுத்திருக்கு. காலையில் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் இருந்தது. ஆனா இரண்டாம் பகுதியில் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் வந்து அப்படியே ஒருமுக பயணமா இரண்டுமே நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி மாறிச்சு. இந்த பயணம் நாளை தொடருமா அப்படின்னு பார்க்கணும். அந்த பயணம் நம்மளுக்கு தொடரணும் அப்படின்னா நாளைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் காலையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பயணம் நம்மளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு இம்பையர் வாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து விடலாம். இப்போ இன்னைக்கு அட்டவணை, நாளை அட்டவணை எப்படி அமைகிறது அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஆனா இன்றைய அட்டவணைப்படி நம்மளுக்கு 18,000 கால், 17,900 புட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 17,900 புட், 17,900 கால் ஸ்ட்ராடல் கொடுத்திருக்காங்க. அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கலோட லெவல்ஸ் பாத்திரலாம். நம்ம 18,000 கால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல்ங்கும் போது நம்ம கிட்டத்தட்ட 70 புள்ளிகள் அப்படிங்கிறது. அதனால 18,070 அப்படிங்கிறது ஒரு தடுப்பு. அதே மாதிரி நம்மளுக்கு 17,930 அப்படிங்கிறது ஒரு 17,830. அப்போ 17,830 இருந்து 18,070 மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ராங்கலின் அடிப்படையில. அதே மாதிரி 18,055, 58, 18,060 ரொம்ப ரொம்ப முக்கியமான விலை. அடுத்தது இதனுடைய ஸ்ட்ராடல் நம்ம பார்க்கலாம். 17,900 புட், 17,900 கால். இந்த ஸ்ட்ராடலோட டோட்டல் பிரீமியம் அப்படி பார்த்தா ஒரு 150 புள்ளிகள் வருது. அப்போ நம்மளுக்கு 18,050 அப்படிங்கிறதும் மிக முக்கியம். இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டுமே தென்படுது. 18,050 அதே மாதிரி நம்மளுக்கு 17,900 இருந்து 150 புள்ளிகள் நம்மளுக்கு பின்னோக்கி போனா 17,750. 17,750 இருந்து 18,050 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராடல். ஆனா நாளை தினத்தோட அட்டவணை நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதுல 18,050 இருந்து 18,100 வரை
ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தென்படுகிறது. இப்ப இம்ப்ளைட் வாலிட்டி 11, இந்த பக்கம் நிப்டிக்கு பார்த்தா 12 இருக்கு. இது வந்து ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரேக் அவுட்டா ஒரு சுவாரஸ்யமா மாத்தி, இப்ப கிரிக்கெட் மேட்ச் வச்சுக்கோங்க, இப்ப ஒரு 3 பாலுக்கு தொடர்ச்சியா 6 அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இதுல தொடர்ச்சி ஒரு 6 பாலுக்கு 6 6 அடிக்கிறாங்கன்னா, அது அப்படியே ஒரு என்ஜாய்மெண்டா வந்து அதை வந்துட்டு ஒரு மகிழ்வா மாத்தணும். அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்கணும். அந்த சீரப் செலிப்ரேஷன் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. நாளை தினம் 0 to hero பண்ணவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வியாபாரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2:30க்கு மேல ஒரு 3 மணிக்கு மேலதான் ஒரு 0 to ஹீரோக்கு உண்டான தாக்கத்துல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அது 3 மணிக்கு மேல கூட நம்மளுக்கு ஏற்படலாம். அதனால காலையில 9:15 இருந்து ஒரு 10 மணிக்குள்ள அல்லது நம்மளுக்கு ஒரு 1 மணி 2 மணிக்குள்ள ஏதாச்சும் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா ஒரு பொறுமையை சோதிச்சு கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும். அடுத்து பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டியோட அட்டவணை 41,500 புட், 41,600 கால், 41,500 கால், 41,600 புட், 41,700 கால், அப்புறம் 42,000 கால் கொடுத்திருக்காங்க. 41,500 டு 42,000க்குள்ள ஒரு பல தடுப்புகள் இருக்கு. அப்போ நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தா 41,500 புட், 41,600 கால் ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்கு. அப்ப அதனுடைய அடிப்படையில 41,500 புட்டுக்கு 41,600 கால் டோட்டல் பிரீமியம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 280 ஒரு 300 அப்படின்னு வச்சுட்டாலும் கூட 41,900 அப்படிங்கிறதும் 41,200 டு 41,900 வரை ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆப்ஷன் செயின்ல என்ன இம்ப்ளைட் வாலிடிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிடிட்டி இவங்க ஒரு 15 டு அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஆனா நிப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிப்டியோட மொமெண்டம் எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. ஆனா இம்ப்ளைட் வாலிடிட்டி கம்மியா, இப்ப நம்மளுக்கு ஆவரேஜா நிப்டியை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு வாலிடிட்டி கொடுக்காமயே இருக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு லெவல்ஸ் நிப்டியோட பாத்தீங்கன்னா நாளைக்கு 17,964 இருந்து 18,057 அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ரேஞ்ச். வைட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 17,907 இருந்து 18,093. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 18,034, 18,057, 18,115. சப்போர்ட் லெவல் 18,006, 17,966, 17,887 இருக்கும். பேங்க் நிப்டி இது பாத்தீங்கன்னா 41,603 இருந்து 41,874 வரை ஷார்ட் ரேஞ்ச். வைட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 41,430 இருந்து 41,970. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 41,819, 41,874, 42,045. சப்போர்ட் லெவல் 41,734, 41,603, 41,457 இருக்கும். நிப்டியை பொறுத்தவரை 18,000 கால் ஆர் புட் அல்லது 18,050 கால் ஆர் புட், 17,950 கால் ஆர் புட் வந்து நம்மளுக்கு 0 to ஹீரோக்கு இம்பாக்டட்ல இருக்கலாம். ஆனால் ரொம்ப பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். ஆனால் சந்தையில் எது வேணும் அமையலாம். ஆனால் பொறுமை கொஞ்சம் அவசியப்படுகிறதுனால பேங்க் நிப்டியை பொறுத்தவரை 41,500 இருந்து 41,800க்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் 0 to ஹீரோக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா நாளை அட்டவணை நம்மளுக்கு முக்கியம். நாளைக்கு எப்படி ஓபன் ஆகுதுங்கிறது முக்கியம். நாளைக்கு இன்றைய ஹைக்கு மேல வர்த்தகம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய ஹைக்கு மேல நாளைக்கு மார்க்கெட் வர்த்தகம் ஆகல அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய வாய்ப்பும், ஏன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன தாக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.